LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சிதக்கத்துள்ள அப்பா. ஸோ நம்ம ஆப்டிமஸ் பிரைம் டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கார்லேருந்து ரோபோட்டுக்கு, ரோபோட்லேருந்து கார் டிரான்ஸ்ஃபார்மர் வர மாதிரி ஒரு டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ட்ரக் செய்கிறது பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த லாரிக்குள்ளே அந்த பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்க்காம இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம எப்படி ரிக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். இப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து ரிக்கிங் வந்து நான் தனித்தனியாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ கவனமாக பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணிடாங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் ஒரு மெஷ் ஒன்று வைக்கிறேன். கர்சர் ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் சென்டர்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிங்கிள் போன் வைக்கிறேன். இதில் வந்துட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேல இன்ஃப்ரண்ட் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நான் எடிட் மோடுக்கு போகிறேன். எடிட் மோடுக்கு போய் நான் ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி என்னாச்சு 3D கர்சர் வச்சு ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட இந்த ஆர்மச்சூரை நான் எதுல இருந்து கொடுக்குறேன்னா இல்லை ரொட்டேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாடிக்கு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கை உள்ள இருக்கு, தெரியுது பாத்தீங்களா? தலையும் கையும் உள்ள இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ பாடிக்கு வந்து இந்த போன் வந்துடணும். ஸோ இந்த போனுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு போன் வந்து பாடி அப்படின்னு வச்சுருவோம். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து இதுல இருந்து நம்ம இன்னொரு ஒரு 2 போன் எடுத்து காலுக்கு கொடுப்போம். நான் கண்ட்ரோல் 7 கொடுத்து கீழே வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல அப்படி கொடுக்குறேன். இந்த போனுக்கு பேர் வந்து இது வலது காலா இடது காலா? இடது கால், லெஃப்ட் லெக். ஸோ லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் தை அப்படின்னு கொடுப்போம். தொடை பகுதி அப்படிதானே, அப்படி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் லெக் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, காலுக்கு நம்ம ஒரு சைடு பண்ணிட்டு மிச்ச சைடு அப்படியே காப்பி பண்ணிடுவோம். ஓகே, இந்த இது ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த இது ஓப்பனா இங்க வந்தாதான் கை வந்து வெளியே வர முடியும். ஸோ அதனால அங்க ஒரு 2 போன் நான் கிரியேட் பண்றேன். அது எந்த இடத்துலன்னா எடிட் மோட்ல வந்து கரெக்டா இந்த இடம், இந்த இடம் இருக்குல்ல, கரெக்டா இந்த இடத்துல ஒரு போன் ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா எடிட் மோட்ல இப்போ உங்களோட ஆர்மச்சூர் எடிட் மோட்ல போய் அங்க ஒரு போன் ஒன்று வச்சிடுறேன். 3D கர்சர், ஓகே 3D கர்சர் வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த போனை வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த போன் வந்து என்னன்னா இது என்ன வைக்கலாம், அந்த போனுக்கு பேரு தோல் பட்டன் வைக்கலாமா பேசாம? சரி, ரைட்டு, லெஃப்ட் தோல் பட்டை. ஓகே, பேரெல்லாம் சும்மா கண்டுக்காதீங்க, அப்படி இருக்கதான் செய்யும். ஸோ இந்த போன் லெஃப்ட் தோள்பட்டை போனை என்னோட பாடி போனோட பேரண்ட் பண்ணிடுறேன். கீப் ஆஃப்செட், கனெக்டட் இல்லை, கீப் ஆஃப்செட். ஓகேங்களா, ஃபைன். அதுதான் என்னன்னா இப்போ நான் போஸ்ட் மாடல் போய் காட்டுறேன்னா உங்களுக்கு போஸ்ட் மாடல வந்து நான் இதை போய் ஓப்பன் பண்ணா வச்சு ரொட்டேட்டு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த இது வந்து இந்த இது ஓப்பன் ஆகும். அப்பதான் உள்ள இருக்க கை வெளியே வரும். ஸோ அந்த இதுக்கு தான் வந்து நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது தோள்பட்ட போன் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம எடிட் மோடுக்கு மறுபடியும் வந்துடுவோம். இப்போ தோள்பட்ட போன் ரெடி ஆயிடுச்சு. இந்த இது இப்படி வெளியே வந்தாதான் உள்ள நான் கால் வந்து செய்ய மறந்துட்டேன், ஃபீட்டு. நான் அதை செஞ்சிருவேன் இப்போ. பட் நான் ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கையில உள்ள போன்ஸ் செய்வோம். நாம கைக்கு உள்ள போன்ஸ் நம்ம செய்யலாம். கையில உள்ள போன்ஸ் பாத்தீங்கன்னா
இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா உள்ள இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள உள்ளதெல்லாம் செய்ய மாட்டோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஹைடா இருக்க பொருளுக்கும் நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. மாடல் ரிக் வைக்க வேண்டியிருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அந்த 2 இதையும் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டா அதுக்கு நடுவுல ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். அங்க ஒரு ஆர்மேச்சரை போடுவோம், ஒரு எலும்பு ஒண்ணு போடுவோம். இப்படி கொண்டு வந்துருவோம். இப்போ இதை அப்படி கீழே கொண்டு வந்துருவோம். இதுல இந்த இதுக்கு வந்து நாம வெர்டெக்ஸ் பெயிண்டிங், அதாவது வெர்டெக்ஸ் குரூப் போடுவோம்ல, அதுலதான் பெரிய சவாலே இருக்கு. ஏன்னா எலும்பு நிறைய வருது பாத்தீங்களா, அதனாலதான். ஸோ கைக்கு வந்து தனியா ஒரு எலும்பு இப்படி போட்டுருவோம். ஸோ மொத்த விரலையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு எலும்பு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஆர்மு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஃபிங்கர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களோட லெஃப்ட் ஆர்ம் இருக்குல்ல, லெஃப்ட் ஆர்ம் அதை வந்து உங்களோட தோள்பட்டை போனோட பேரண்ட் பண்ணணும். கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட், அதாவது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் அப்புறம் தோள்பட்டை, கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கீப் ஆஃப்செட் கொடுத்து பேரண்ட் பண்ணியாச்சு. ஃபைன். ஓகே, இதுக்கு வந்து ஒரே சிங்கிள் போன் போதும். இதுக்கு வந்து சிங்கிள் போன், இதுக்கு வந்து 2 போன் வேணும். ஒன்று வந்து இதை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு, அப்புறம் கீழே இறக்கிறதுக்கு ஒரு தனி போன். ஸோ 2 போன் வேணும். அதாவது இந்த பின் பகுதி இருக்குல்ல, டயர் உள்ளதுக்கு, அதுக்கு 2 போன் வரும். டயருக்கு தனித்தனி போன் வரும், அது வேற கணக்கு. ஓகேங்களா, டயர் சுத்தணும்ல, அதுக்கு வேற தனி ஒரு போன் வரும். ஓகே ஃபைன். இப்போ குழம்பிடாம கவனமா பாருங்க, சரிங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நான் காலை ஃபீட் வந்து நான் செஞ்சு உள்ள வச்சிடுறேன், அப்பதான் எனக்கு குழம்பாது. ஓகே, நான் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிளா ஒரு இந்த கால் ஃபீட் மாதிரி செஞ்சிருக்கேன். அந்த ஃபீட்டை வந்து நான் என்ன பண்ணா, நம்ம லாரியை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்து, ஐயோ ஓ இது ஆல்ரெடி மிரர்ல இருக்கா? ஓகே, மிரர் அப்ளை பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து மிரர் இது அது ட்ரக்கோட ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருவோம், ஒரு டெக்ஸ்சர். ஓகே, இப்போ இந்த ஃபீட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அப்படி இது உள்ள இப்படி தள்ளி வச்சுக்குவோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிக்கு கொடுக்கணும். காலுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிக்கு வரணும். இதுக்கு ஒரு ரிக்கு, இதுக்கு ஒரு ரிக்கு, இந்த டயரும் இதுக்கும் சேர்த்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரிக்கு, இந்த மாதிரி வரணும். ஓகே, அது எப்படி பண்ணலாம் நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ கடைசியா எதுல முடிச்சோம்? ரிக்ல, இதுல விரல் வரைக்கும் முடிச்சோம், கரெக்டா? ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த இது அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி மேல இப்படி தூக்கி வைக்கிறேன். அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இதுக்கு பார்த்தோம்னா என்ன பேர் வைக்கலாம்னா, லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஜின் சைடு அப்படின்னு பேர் வைப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த இருக்குல்ல அந்த இன்ஜின் சைடு, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு தான். ஓகே, இந்த லெக் போனோட பேரண்ட் பண்ணிடுறேன், கீப் ஆஃப்செட். ஓகே, இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த பகுதி, இந்த இதுக்கு ஒரு தனி போன் வேணும் எனக்கு. ஸோ அதனால என்ன பண்ணா, இந்த போனை அப்படியே காப்பி பண்றேன். கண்ட்ரோல் அல்ட் பி கொடுத்து பேரண்ட்டை கிளியர் பண்ணேன், ஏன்னா பேரண்ட் இருக்கு. ஏன்னா இதோட இது பேரண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி காப்பி பண்ண அந்த பேரண்ட் அப்படியே காப்பி ஆகும். ஸோ அந்த பேரண்ட்டை நான் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுட்டு பேரண்ட் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ இந்த போனை வந்து நான் எதோட பேரண்ட் பண்றேன்னா, இதை வந்து இது அசையும். ஸோ இது அசையும் போது இதுவும் சேர்ந்து அசையணும். ஸோ இந்த போனை இதோட இன்ஜின் போன் இருக்குல்ல, அதோட நான் வந்து பண்ணிடுறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணா, லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் ஏர் ஹோல்ஸ், எனக்கு பேர் தெரியல, முன்னாடி உள்ள அந்த இதுக்கு பேரு, அதனால ஏர் ஹோல்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த இதோட பேரண்ட் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் இந்த மட்கார்டு இருக்குல்ல, அந்த மட்கார்டு மாதிரி இருக்குல்ல, இந்த இதுக்கும் டயருக்கும் வந்து தனித்தனியா நான் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது இது. ஓகே, இந்த டயருக்கு முதல்ல நாம கொடுத்துப்போம். டயருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட், இந்த இடத்துல ஒரு ஆர்மச்சூர் நம்ம போனுக்குள்ள போயிட்டு ஒரு போன் ஒன்று வச்சிருவோம். இந்த இடத்துல 3D கர்சர் இருக்குல்ல, அப்படியே இருக்கட்டும். 3D கர்சர் ஆப்ஷன் வச்சு ரொட்டேட் ஒய் 90 டிகிரி. கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இந்த போனை வந்து எங்க வைக்கிறேன்னா உள்ள தள்ளிட்டு வைக்கிறேன். இந்த போனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் டயர் அப்படின்னு வச்சிருவோம். சரிங்களா, ஃப்ரண்ட் லெஃப்ட் டயர். ஓகே, இப்போ இந்த போனை அப்படியே இங்க காப்பி பண்ணி மட்கார்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு டயர் வச்சிருவோம். 3D கர்சரை வந்து மீடியன் பாயிண்ட் ஆக்கிடுவோம். ஸோ மட்கார்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் ஒய் ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் மட்கார்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த மட்கார்டு நம்ம டயர் போன மட்கார்டு போனோட பேரண்ட் பண்ணிடலாம், கீப் ஆஃப்செட். அப்புறம் மட்கார்டு போனா உங்க லெக் போனோட கீப் ஆஃப்செட், கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட் ஆயிடுச்சா. ஓகே, அடுத்து தலை போன் ரெடி பண்ணலாம். தலை போனை வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னா உங்க தலையை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அங்க தலை வந்து உள்ளதானே இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு தலையை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட். ஆக்சுவலா கர்சர் வந்து சென்டர்ல வரும் நமக்கு, அதனால நான் ஓகே இல்லைன்னா இப்படி பண்ணிடுவோம். என்ன பண்ணலாம்னா நம்மளோட இதுல வரும், இதுல வந்துட்டு இந்த போனை செலக்ட் பண்ணுவோம், பாடி போன்ல இருந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கர்சர் டு செலக்டட் கொடுப்போம். அந்த இடத்துல இன்னொரு போன் வைப்போம். ஸோ இந்த போன் தான் வந்து தலை போன். ஓகேங்களா, ஹெட். ஸோ இதை வந்து நம்ம பாடி போனோட பேரண்ட் பண்ணிடலாம். அதாவது எதை பேரண்ட் பண்ணீங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணணும், எதோட பேரண்ட் பண்ணீங்களோ அதை அப்புறம் செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோட தலை போனை தான் நான் வந்து பாடி போனோட பேரண்ட் பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் தலையை செலக்ட் பண்றேன், அப்புறம் பாடியை செலக்ட் பண்ணி பேரண்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து ஹெட் போன் வச்சிருவோம். ஹெட்னு வச்சாச்சா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு செட் மட்டும் பண்ணணும். அது என்ன போன்னா இந்த இதுக்கு பின்னாடி உள்ள மட்கார்டு டயருக்குலாம் தனித்தனி போன் வரணுமா, சே எவ்வளவு வேலை. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இதை செலக்ட் பண்றேன். அதாவது எடிட் மோட்ல வந்துட்டு மெஷ்ஷை செலக்ட் பண்ணி எடிட் மோட்ல வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ உள்ள டயருக்கு நடுவில் இதை செலக்ட் பண்ணி 3D கர்சர் கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களோட ஆர்மச்சூருக்கு எடிட் மோடுக்கு போயிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து ஒரு போன் அப்படி எடுத்து கொண்டு வாங்க. ஆல்ரெடி பேரண்ட் இருக்கும், அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கரெக்டா அதை சென்டர்ல கொண்டு வைக்கணும். ஓகே, வச்சாச்சா. அப்புறம் இதே போனை அப்படியே காப்பி பண்ணி இந்த இதுக்கு நடுவில் வைக்கணும். ஓகே, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட மெஷை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போறேன். இது செலக்ட் பண்றேன், கர்சர் டு செலக்டட். ஓகே, ஸோ இப்போ இந்த போனை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம். எல்லா போனுக்கும் ப்ராப்பரா பேர் வைக்கிறது தான் கரெக்ட். இல்லைன்னா இந்த இது ரெடி பண்றோம்ல வெர்டெக்ஸ் ரூல் பார்க்கும்போது குழப்பம் நமக்கு. பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் 1 அண்டர் ஸ்கோர் டயர், பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் 2 அண்டர் ஸ்கோர் டயர் அப்படின்னு வச்சிருவோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஒரு சென்டர்ல ஒரு டயர் வேணும், ஒரு போன் வேணும். அதனால நான் பாடி போனை செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி, இல்ல ரொட்டேட் எக்ஸ் 180 டிகிரி.
ஓகே. ஸோ ரொட்டேட் வித் 180 டிகிரி. ஸோ இந்த போன் தான் வந்து இந்த ஃபுல் ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃபுல் ஏரியாவே வந்து இந்த ஒரு போன் போதும். ஸோ இந்த போனுக்கு பேர் என்ன பேர் வைக்கணும்னா பேக் சைடு அப்படின்னு பேர் வச்சுருவோம். சரிங்களா? இதை வந்து நான் இங்கே தள்ளி வைக்கிறேன். ஸோ இங்கிட்டு வச்சுறேன். அப்போ தான் அதை மலர்த்தி கரெக்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை ஷிஃப்ட் டி கொடுத்து ஒரு காப்பி பண்ணி இன்னொரு போன் வைக்கிறேன். இது வந்து பேக் சைடு கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுறேன். ஸோ இந்த பேக் சைடு கண்ட்ரோல் போனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி வைக்கிறேன். பேக் சைடு போன் கண்ட்ரோலை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். பேக் சைடு போனை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட். ஓகே. எதுக்குன்னா இப்போ ஸோ இது இப்படி பேக் ஃப்ரண்ட் மூவ் பண்ணிப்பேன். இது ரிமூவ் பண்ணால் இது எங்கேயும் மூவ் ஆகும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ உங்களோட பேக் சைடு போன் சும்மா இருக்குது. அதை வந்து நீங்கள் எதோட செலக்ட் பண்ணணும்னா உங்கள் பாடி போன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. பேரண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஓகே இன்னும் ஒரே ஒரு போன் மட்டும் இருக்குது. அது என்ன போன்னா இந்த பின்னாடி கதவு இருக்குல்ல கை வரத்துக்குண்டான கதவு அந்த அதுக்குண்டான போனு. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஓகே கை போன் இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன். அல்ட் பி கொடுத்து கீப் கிளியர் பேரண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இந்த போனை வந்து உங்களோட இந்த கையோட பேரண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த போனுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் டோர். ஓகே. சும்மா அப்படியே பேர்லாம் சும்மா அப்படி வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ இதில் எல்லாம் ஓகே தானே? காலுக்கு மறந்துட்டா பார்த்தீங்களா? காலுக்கு ஃபீட்டுக்கு ஒரு போன் வைக்கணும். ஸோ அந்த போனை எங்கேருந்து எடுக்கிறேன்னா இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த ஃபீட் எங்கே இருக்குது? ஃபீட் உள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படி தானே? ஸோ அதுக்கு ஒரு போன் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த போனை அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன். இப்போ இந்த போன் தான் ஃபீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. அதுக்கு தான் அந்த ஃபீட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஃபீட்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் போஸ்ட் மோடில் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேனே. இந்த போஸ்ட் மோடில் அந்த லெக் போனை நான் வந்து அசைச்சா வச்சுக்கிறேன். நம்மளோட எல்லா போனும் அசையும். ஸோ இந்த எல்லா போனுக்கும் நான் கண்ட்ரோலும் லெஃப்ட் லெக்கில் தான் இருக்குது. ஈவன் தோ இது வந்து இதோட பேரண்டாக இருந்தாலும் பட் இதுவே இதோட பேரண்டாக இருக்கு. ஸோ வந்து எல்லா போனோட கண்ட்ரோலும் உங்களுக்கு லெஃப்ட் அந்த லெக் போனில் தான் இருக்குது. அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த போனு நமக்கு அந்த பக்கம் எந்த போன்லாம் வரும் நான் சொல்கிறேன். நமக்கு கை கால் இப்படி ரெண்டு சைடு இருக்கும். அதே மாதிரி எதெல்லாம் ரெண்டு சைடு வரணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே காப்பி பண்ணிடுவோம். ஸோ இது 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 ஓகே. நடுவில் உள்ள இந்த செஸ்ட்டு பாடி ஹெட்டு இந்த ரெண்டையும் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எல்லா போனையும் எதுவும் மிஸ் ஆகல. எதுவுமே மிஸ் ஆகல. ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்கின்னு வந்துக்கிறேன். 3D கர்சர் வந்துருங்க. இதை வந்து எடிட் மோட்ல தான் பண்ணணும். ஆக்சுவலாக எடிட் மோட்ல பண்ணணும் இதை. ஓகேங்களா? எல்லாத்தையும் செட் இது வேண்டாம். இது ரெண்டும் வேண்டாம் நமக்கு. இது ரெண்டும் இந்த நடுவில் உள்ள அந்த செட்டு வேண்டாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஷிஃப்ட் டி கொடுங்க. எஸ்கேப்பு S(x)-1. ஓகே. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து இந்த பக்கம் லெஃப்ட்னு இருக்குல்ல. ஸோ அந்த பக்கம் காப்பி ஆகும்போது நமக்கு ரைட்டுன்னு காப்பி ஆகணும். ஆனால் லெஃப்ட் _001 இருக்கும். ஸோ அங்கே இங்கே லெஃப்ட் ஆர்ம் டோர்னு இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று காட்டுறேன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து லெஃப்ட் தைன்னு இருக்கு அப்படிதானே? ஸோ அந்த பக்கம் வந்து ரைட் தைன்னு இருக்கணும் இது. ஆனால் லெஃப்ட் தை 001 இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணா ரைட்_தை இப்படி நேமை வந்து சேஞ்ச் பண்ண நாம. ஸோ நான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நேமை சேஞ்ச் பண்ணுவோம் ரைட் லெக் அப்படின்னு. ஸோ நான் நேமை ஒன்று சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நான் அதுக்கு டைம் இருக்காது. அதனால நான் நேமை நான் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிட்டு நான் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு போன் மட்டும் வைக்கணும். அது என்ன போன் நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா தலை வந்து ஆக்சுவலாக வெளியே வரும் அப்படிதானே? நான் ஆர்மோஸ் கொஞ்சம் டிசைட் பண்ணேன். தலை வந்து இங்கே இருந்தால் வெளியே வரும். ஸோ வெளியே வரத்துக்கு ஒரு போன் வேணும். என்னன்னா 3D கர்சரில் இருக்கோ? ஓகே. நான் கிளிப்பிங் எனேபிள் பண்ணுறேன். ஸோ தலை வந்து இங்கே வெளியே வரும்ல.
ஸோ தலை வெளியே வரத்துக்கு நமக்கு இந்த இடத்துல இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு போன் வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 1 2 இது எல்லாத்தையும் செட் பண்ணி வி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எல்லாமே தனி ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இப்போ எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு? இதை செலக்ட் பண்ணி இங்கேயும் வந்து வி கொடுத்துட்றேன். ஓகே, இது தனியாக கழண்டு வருது. ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கும் ஒரு போன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஒரே ஒரு போன் மட்டும் கொடுத்துருவோம். அந்த போனை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா நம்மளோட தலை போன் இருக்குல்ல, அதுல இருந்து எப்படி எடுப்போம். ஓகே, இந்த இதுக்கு வந்து இந்த போனுக்கு பேர் என்ன பேர் கொடுக்கணும், ஹெட் ஓப்பனர் அப்படின்னு கொடுப்போம். சும்மா ஓகேங்களா, ஒரு போன் போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம். சேவ் காப்பி. ஓகே, சேவ் காப்பி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட மெஷ்ல உள்ள மிரர் மாடிஃபையரை அப்ளை பண்ணிருங்க. ஓகே, செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்க, ஆர்மச்சூர் அப்புறம் செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க, ஆர்மச்சூரை கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வெயிட் இதாயிடுச்சு. ஆனா நமக்கு அது என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துடுச்சு. ஓகே, இந்த போனுக்கு நான் பேர் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஃபைன், அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த போனை நம்ம வந்து எக்ஸ் கொடுத்து ஓகே தப்பு பண்ணிட்டேன். அண்டு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ மெர்ஜ் பண்ணல, ஜஸ்ட் மிரர் மாடிஃபையர் மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன்னா எடிட் மோடுக்கு வந்துட்டு 2 போனையும் செட் பண்ணி இந்த போனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ உங்கள் 2 லெக் இருக்குல்ல, தை இருக்குல்ல, செலக்ட் பண்ணுறேன், பாடியை செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 தையையும் செலக்ட் பண்ணுங்க, எப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பாடியை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பேரண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாடி ட்ரக்கை செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மெஷ் ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம வழக்கம் போல லாஸ்ட் டைம் என்ன பண்ணமோ, இதுக்கு முன்னாடி உள்ள டுட்டோரியல்ல என்ன பண்ணிருமோ அதை தான் பண்ண போறோம். என்னன்னா உங்க ட்ரக்கை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரிமூவ் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ். அது என்னன்னா நம்ம மேனுவலா நம்ம வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து வெர்டெக்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஆர்மச்சூர்ல உள்ள போன்ஸுக்கு நேமுக்கு ஏத்தாப்புல ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பி ரெண்டையும் ஆட்டோமேட்டிக் வெயிட் படி பேரண்ட் பண்ணோன்னு என்ன பண்ணுதுன்னா அது அந்த வெர்டெக்ஸ் குரூப்புக்கு அந்த போனோட நேமுக்கு ஏத்தாப்புல மெஷ்ல வந்து ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுது. பட் நமக்கு அது எப்படி கிரியேட் பண்ணிருக்கும் நமக்கு தெரியாது. பட் நமக்கு வந்து இதுல அக்யூரேட்டா வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மேனுவலா அதை வந்து பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து இது எல்லாத்தையும் எடிட் மோட்ல வந்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெர்டெக்ஸ் குரூப்ல எல்லாத்தையும் நான் என்ன ரிமூவ் பண்றேன். ஐ மீன் குரூப்பை நான் ரிமூவ் பண்ணல, குரூப்ல உள்ள அந்த லிங்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இப்போ நாம வந்து மேனுவலா பண்ணுவோம். எப்படி நான் சொல்லி தர்றேன். ஃபர்ஸ்ட் உங்க பாடி போன், உங்க பாடி வந்து உங்க பாடி போன் வந்து மூவ் ஆகும்போது எது எதெல்லாம் அதுல பாடியை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது, பாடி போன் மூவ் ஆகும்போது அதோட சேர்ந்து எது எதெல்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா மேனுவலா ஸோ இதெல்லாம் மூவ் ஆகணும், பாடி போன் மூவ் ஆகும்போது இதெல்லாம் மூவ் ஆகணும். இந்த சிலிண்டர்லாம் வந்து லெக்ல வரும், ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து
உங்களோட தலை இருக்குல்ல, தலைப்பகுதி அதுல வரும். ஓகே, இதுல நம்ம இந்த நடுவுல என்னது இது, ஆர்மேச்சரை கொஞ்சம் டிசேபிள் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, இதை ஹைடு பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு எட்ஜ் இருக்கு, அந்த எட்ஜை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வேணும், இது வேணும் எனக்கு. ஸோ பாடி போன் மூவ் ஆகும்போது இதெல்லாம் வேணும் எனக்கு. இது அப்புறம் இந்த இது அப்புறம் கீழே ஒன்று இந்த ஒன்று வச்சிருக்கேன் அந்த பார்ட்டு. இது வேண்டாம். அப்புறம் அந்த இதுக்குள்ள ஒன்று ஒளிஞ்சிருக்கு ஒரு மெஷ், சின்ன மெஷ், அதுவும் வேணும் எனக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இது வேணும். உள்ள தலை இருக்கும், தலையை செலக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், உங்களோட பாடி இருக்குல்ல அதோட அசைன் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி அசைன் பண்ணணும். எதுவும் தப்பா பண்றாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிமூவ் பண்ணி மறுபடியும் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் தோள்பட்டைன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் வேணும், இந்த ஃபுல் இதுவும் வேணும் கரெக்டா. ஸோ அதனால லெஃப்ட் தோள்பட்டையில இதை கொடுத்து அசைன். இது ரைட் தோள்பட்டையில வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு, ஓகே லெஃப்ட் ஆர்ம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது வந்து லெஃப்ட் ஆர்ம் டோர், இது லெஃப்ட் ஆர்ம் டோர் அசைன். இதை ஹைட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இது வந்து லெஃப்ட் ஃபிங்கர் கரெக்டா, அசைன். இது வந்து என்னது, இதுவும் இது ஓகே. இந்த இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் அசைன். அப்புறம் அந்த மேல உள்ள இந்த பெரிய சிலிண்டரு, நடுவில் உள்ளது, கீழே உள்ள சின்ன சிலிண்டர்லாம் வந்து லெஃப்ட் ஆர்ம் அசைன். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், ஸோ நம்மளோட ஆர்மேச்சர் செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட் மோடுக்கு வரேன். இப்போ பாருங்க, நேம் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸோ அந்த கையை வந்து அது வெளியே கொண்டு வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இதை அசைன் பண்ணியிருக்கேன் ஒன்னொன்னையும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, அந்த உள்ள கை இருக்குல்ல, அந்த கையோட சேர்த்து அது வெளியே கொண்டு வரும். அது நான் இதில் ஆர்க் ஸ்டிக் வைக்கிறேன். கையை வந்து அது வெளியே கொண்டு வந்திருக்காது. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வெர்டெக்ஸ் குரூப் ஃபார்ம் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கைக்கு உண்டானதெல்லாம் முடிச்சுக்குவோம். இப்போ லெஃப்ட் ஆர்ம் டோர் எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து ஹெட் மெயின், ஃபர்ஸ்ட் ஹெட்டை முடிச்சிருவோம். ஸோ வந்து நம்ம தலையை செலக்ட் பண்றோம், ஹெட் அசைன், லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் தோள்பட்டையெல்லாம் முடிஞ்சிச்சா. அடுத்து வந்து பேக் சைடு இருக்கு. ஸோ இந்த இது வந்து இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஹெட் டோர்னு ஒன்று இருக்குமே, அது எங்க, அதை ஹெட் ஓப்பனர், இது அசைன், ஹெட் ஓப்பனர்ல அசைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ரைட் ஆர்ம் டோர் அசைன், இது ரைட் தோள்பட்டை அசைன். இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிடுறேன். இது வந்து ரைட் ஃபிங்கர் அசைன், இது ரைட் ஹேண்ட் அசைன். அப்புறம் பெரிய சிலிண்டரு நடுவில் உள்ள அந்த கையில் உள்ள இது ஹைடு பண்ணிடுவோம். இதை செலக்ட் பண்ணி ஹைடு பண்ணிடலாம். எல்லாம் ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் கீழே உள்ள சின்ன சிலிண்டர், இது எல்லாமே வந்து ரைட்டு ஆர்மில் வரும் அசைன். இப்போ நான் ரைட் ஆர்மை இங்கே செலக்ட் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகும். ரைட் ஹேண்டை செலக்ட் பண்ணால் இது மட்டும் செலக்ட் ஆகும். ரைட் ஃபிங்கரை செலக்ட் பண்ணால் இது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ பேக் சைடு ஒரு போன் இருக்குல்ல, அதை வந்து நாம் அசைன் பண்ணுவோம்.
பேக் சைடு பேக் சைடுக்கு வந்து எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு. பேக் சைடுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வராது. பேக் சைடு கண்ட்ரோல் இருக்குல்ல, இதான பேக் சைடு கண்ட்ரோல். நேம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதான் பேக் சைடு கண்ட்ரோல் கீழே உள்ளது. அதுக்கு மட்டும் தான் நமக்கு அசைன் பண்ண வேண்டிய வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணனா, அதுக்கு முன்னாடி டயர் போன்ஸை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கலாம். பேக்கு லெஃப்ட் ஒரு டயர் அசைன். இது பேக் லெஃப்ட் டயர் 2 அசைன். இது பேக் லெஃப்ட் ரைட் டயர் 1 அசைன். இது பேக் லெஃப்ட் டயர் 2 அசைன். இது வந்து ஃப்ரண்ட் டயர், ஃப்ரண்ட் லெஃப்ட் டயர் எங்க இருக்கு, அசைன். இது ஃப்ரண்ட் ரைட் டயர் அசைன். ஓகே, இப்போ இது தவிர மிச்சம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். இந்த சிலிண்டர் எல்லாமே சேர்த்து வரணும். சிலிண்டர் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ணி இது வந்து பேக் கண்ட்ரோல் போன் கொடுத்தோம்ல, அதில் வந்து நம்ம அசைன் பண்ணிடலாம். இதை பேக் சைடு கண்ட்ரோல் அசைன். ஓகே ஃபைன். இப்போ இந்த சைடு உள்ளதெல்லாம் நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி உள்ளது மட்டும் தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் என்ஜின் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் என்ஜின் சைடு, இது ஃபுல்லாக என்ஜின் சைடில் வரும் அசைன். இது வந்து ஏர் ஹோல் சைடு அசைன். மட்கார்டு சைடு, இது வந்து மட்கார்டோட டயர் இந்த இதுவும் சேர்ந்து வரணும் அசைன். லெஃப்ட் ஃபீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா உள்ள இருந்து எடுத்துக்கணும். அதை நாம அசைன். லெஃப்ட் தை, இதான் லெஃப்ட் தை. ஸோ அசைன். அதுக்கப்புறம் ரைட் தை இதை செலக்ட் பண்ணுறோம். சாரி லெஃப்ட் லெக் இதை அசைன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் சைடுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். காரணம் என்ன, நான் ஒரு சைடு பண்ணியாச்சு, மீதி சைடு உங்களுக்கு தெரியும், அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து எல்லாம் ப்ராப்பராக அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் போனுக்கு போங்க, போஸ்ட் மோடுக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சு 0th ஃப்ரேமில் வச்சு எல்லா போனையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதான் நம்மளோட இந்த 0th ஃப்ரேம்ல இருக்கிறதா நம்மளோட ட்ரக் மோட். அதாவது ட்ரக் மோட்ல இருந்தா என்ன வருமோ அதுதான் இந்த அனிமேஷனோட கீ ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ நம்ம 20வது ஃப்ரேம்ல இருந்து 20வது ஃப்ரேம்லையும் மறுபடியும் ஐ கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. ஸோ 20வது ஃப்ரேம்ல நம்மளோட ஆக்சுவல் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கை இருக்குல்ல, இந்த கை அதுதான் நமக்கு வெளியே வர்ற மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ண போறோம். ஓகே, நல்லா கவனமா பாருங்க, நான் பண்றதை பாருங்க. ஸோ 20வது ஃப்ரேம்ல இருந்து 40வது ஃப்ரேம் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டும் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, அந்த தோள்பட்டை போன் கொடுத்தோம்ல, அந்த போனை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஓகே, ரெண்டு தோள்பட்டை என்ன ஆச்சு? ஓகே, தோள்பட்டை போன், சாரி நான் வேற எதையோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தோள்பட்டை போனை எடுத்து இங்க வச்சாச்சு. இப்போ ஆயிடுச்சா? ரெண்டும் ஒரே ஆங்கிள் இருக்கட்டும். ஆயிடுச்சா? இப்போ தோள்பட்டை போன் எடுத்து இங்க வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க எப்படி வருது பாருங்க. அப்படி ஆகுதா? ஓகே ஃபைன். இப்போ இது வந்து 45ல வைப்போம். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட இந்த இது டோர், அதாவது ஆர்ம் டோர்னு ஒரு போன் கொடுத்தோம்ல, அந்த போன் வந்து என்ன பண்ணும், என்னோட கை, இந்த கை இருக்குல்ல, அதாவது என்னோட ஆர்ம், அதோட வந்து ஃபிட் ஆயிக்கும்.
ஸோ இந்த இதுக்கு வந்து நான் இங்கே எல்லாம் சேர்த்து இங்கே லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா இந்த போன் மட்டும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி இப்படி மூவ் பண்ணி இங்கிட்ட இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வச்சாச்சுல்ல. இப்போ லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருவோம். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன். சேம் வே இங்கேயும் வந்து அதே மாதிரி பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா ஓகே இங்கே இப்படி வச்சிடலாம். அப்புறம் ரொட்டேஷன்ல வந்துட்டு இங்கே இப்படி வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி வைப்போம். இந்த இடத்துல வச்சுட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இது எப்படின்னா நான் அப்ளை பண்ணுறேன்னா பார்த்தீங்களா டக்குன்னு அங்கே மாறுது அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து இது வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நம்ம கால் இருக்கு பார்த்தீங்களா, கால் இது இந்த இந்த ஏர் வெண்ட் போன் வந்து மேலே போயிடும். உள்ள இருக்க ஃபீட்டு வெளியே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருந்து இங்க 70வது ஃப்ரேம் வரும்போது இந்த ரெண்டு போனையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதோட மேலே கொண்டு போய்க்கலாம். மேலே கொண்டு போய்கிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. 80 வச்சு மறுபடியும் லொகேஷன் ரொட்டேஷன். ஓகே எல்லாத்தையும் ரெண்டையும் மேலே கொண்டு போயிட்டு இன்சர்ட் கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன். மறுபடியும் 80 கொண்டு வந்துட்டு மறுபடியும் லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க எல்லா போனுக்கும். அப்புறம் 100வது ஃப்ரேம் வரும்போது என்ன ஆகும்னா இது வந்து இங்கே இப்படி ரெண்டு போனும் இப்படி வந்துடும். இங்கே வந்துட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. எல்லாம் செலக்ட் பண்ணி லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துடலாம். அப்படி அதை மாறிடுச்சா அங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக அது மெர்ஜ் அது இதாகுது. ரெண்டு போனையும் வந்து மேலோட தூக்கி வச்சுக்கிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லொகேஷன் ரொட்டேஷன். இங்கே பாருங்க டீம் பாருங்க ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள இருக்க போன் வந்து வெளியே வரணும். ஆனா நான் மெஷ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை ஹைடு பண்ணிடுறேன், இதையும் ஹைடு பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெண்டையும் செட் பண்ணி ஓட்டை ஆக்கிறேன். ஏன்னா அப்போதான் அந்த இது வெளியே வருது தெரியும். இல்லைன்னா சும்மா ஏதோ வர்ற மாதிரி இருக்கும். அதனால அது வந்து நம்ம இதை ஓகே. இப்போ நம்மளோட இதை செலக்ட் பண்ணுங்க. போஸ்ட் மோடுக்கு போங்க. இப்போ நம்மளோட என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு போன் இருக்குல்ல, இப்போ எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் நாம செலக்ட் பண்ணிட்டு வெளியே கரெக்டாக இங்கேருந்து வெளியே போகுது. ஸோ இது வெளியே போகும்போதே வந்து என்ன ஆகும்னா நம்மளோட உள்ள அந்த ஃபீட்டு பாதம் இருக்குல்ல, ரெண்டு பாதமும் அது ரெண்டும் வெளியே வர மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே இதை வச்சுட்டு இங்கே கரெக்டாக 100வது ஃப்ரேமில் வந்து இது ரெண்டும் இங்கே வரும். வந்துட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் எல்லாத்துக்குமே லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸில் அப்படி 90 டிகிரி இப்படி கொண்டு வந்து ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் 120வது ஃப்ரேம். இப்போ பாருங்க அந்த பாதம் வெளியே வந்துடுச்சா. இப்போ என்ன ஆகும்னா இப்போ நம்மளோட இந்த மட்கார்டு இருக்குல்ல, ஸோ மட்கார்டு வந்து
பாதம் வெளியே வரும்போது கரெக்டா 110வது ஃப்ரேம்ல வந்து என்னன்னா மட்கார்டு 2 மட்கார்டையும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க லொகேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. கரெக்டா இந்த 110வது ஃப்ரேம்ல இருந்து மட்கார்டு என்ன ஆகும்னா ஓகே அது இப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அது நம்ம பின்னாடி கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இது மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஓகே ஏதோ ஒரு இதை நான் மிஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னதுன்னு பார்த்துருவோமா? ஓகே தை போன், தையில உள்ள ஒரு இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த சிலிண்டர் வந்து லெஃப்ட் தை, லெஃப்ட் 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 தை. இது வந்து ரைட் தை, ரைட்டு தை தானே அசைன். இப்போ என்ன பண்ணணும்னா நாம கரெக்டாக இப்படி வரும்போது 140வது ஃப்ரேம்ல வந்து இது என்ன ஆகும்னா இந்த செட்டு மொத்தமாவே இப்படி வருங்க. இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? அந்த நடுவில் ஒரு சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா இங்க, இது வந்து ரைட்டு, இந்த ரெண்டுமே வந்து ரைட் தையில வரும், ரைட் என்ஜின்ல வரும். லெஃப்ட் என்ஜின், இது வந்து லெஃப்ட் என்ஜின், இது வந்து ரைட் என்ஜின், ரைட் சைடு என்ஜின். அப்புறம் அந்த பின்னாடி லைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இது ரெண்டையுமே செலக்ட் பண்றேன். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சைடு, பேக் சைடு கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல, அதுல வரும். அசைன். ஓகே எங்க ஓகே ஃபைன். வெடிக் மோடுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரலாம். ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்து போஸ்ட் மோடுக்கு போகலாம். எது வரைக்கும் வந்திருக்கோம்? 140வது ஃப்ரேம்ல வந்து 2 தை போனையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே இப்படி கொண்டு வருவோம். இல்ல 140வது ஃப்ரேம் இருக்கட்டும், 130வது ஃப்ரேம். இந்த இது இங்க வரும்போது 110ல இருந்து 2 இன்ஜின் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாத்தீங்களா? மறுபடியும் எடிட் மோடுக்கு வந்துட்டு இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா, ஃபீட், அதை நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து இன்ஜினோட நான் பேரண்ட் பண்ணிருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா லெக்கோட பேரண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுக்குறேன், அதையும் அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, செஞ்சு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை ரைட் சைடு ஃபீட்டு, ரைட் சைடு இன்ஜின் கீப் ஆஃப்செட். அப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் பண்ணிட்டு கீப் ஆஃப்செட். இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே இப்போ உங்களோட இந்த இதை இங்க செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு 120 வரும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டும் வந்து கீழே இப்படி வந்துடும். என்னாச்சு? கீழே என்னமோ இடக்கு மடக்கு வேலை பார்க்குது. புரிஞ்சுது. எங்கேயோ இடத்துல நான் தப்பு விட்டுருக்கேன், அது என்னோட தப்பு தான். அது என்னன்னு பார்த்துடலாம். ஜி கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி வச்சுட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றேன். இதை எப்படி வருது பாத்தீங்களா? ஓகே 120வது 140ல வந்து என்ன ஆகும்னா 2 தை போனையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட்டு எக்ஸ் கீழே இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்க வச்சிடுறேன். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஏத்த இறக்கு இருக்கு, இங்க ஸ்டில் இந்த ஏத்த இறக்கு இருக்கு. அது என்னன்னு நான் வந்து நம்ம மெஷினில் செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிடுவோம்.
ரைட் சைடு கால் சைடில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்னன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன், டைம் எடுக்கும். அது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஏன் அந்த மாதிரி வருதுன்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட் ரைட் சைடு டயரை செலக்ட் பண்ணும்போது மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னமோ வெயிட் பெயிண்ட் மூலம் நான் செக் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக என்னமோ இங்கேயும் சேர்ந்து வந்து வெயிட் பெயிண்ட் ஆகுது, அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் டயர் இருக்குல்ல, ஃப்ரண்ட் டயர் ரைட் சைடு டயர் அதை செலக்ட் பண்ணுவோம். இதுதான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் இதை. இவன் பாருங்க கரெக்டாக எந்த ஒரு வளைவு நடிவோ எதுவுமே வரல, கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து வெயிட் பெயிண்ட் மோடில் போய் நீங்கள் செக் பண்ணால் அது கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ இது வரைக்கும் கரெக்டாக ஆகிடுச்சா? ஸோ இப்போ கையை நம்ம வெளியே எடுப்போம். கையை வெளியே எடுக்கிறதுக்கு ஸோ இந்த இது வெளியே வரும்போதே வந்து என்ன ஆகுனா கையும் வெளியே வரணும் எனக்கு. அதனால இந்த இடத்துல வச்சுக்கிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அசைன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வரும்போது என்னோட கை இதுதான், இதை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுக்கிறேன், வெளியே எடுக்கிறேன். அதே மாதிரி அதையும் ரொட்டேட் பண்ணி வெளியே இப்படி எடுக்கிறேன், வெளியே எடுத்துட்டு வச்சிடறேன். வெளியே எடுத்து வச்சாச்சா? வச்சதுக்கப்புறம் எல்லாம் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சம் இப்படி லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். அடுத்து 160வது ஃப்ரேம்ல வந்து இதை ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இப்படி காலோடி வளர்ந்து நிற்கிற மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். சேம் வே என்ன ஆகும்னா இந்த இதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படியே ரொட்டேட். என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதை இதோட பேரண்ட் பண்ணணும், பட் நான் பண்ணலை, அதுதான் பிரச்சனை. ஸோ எடிட் மோடுக்கு வரலாம். உங்களோட ஆர்மச்சூரோட எடிட் மோடுக்கு வாங்க. இதை செலக்ட் பண்ணுங்க. அந்த பேக் சைடு கண்ட்ரோல் போனோட கீப் ஆஃப்செட் பேரண்ட் பண்ணிடுங்க. சேம் வே இதை செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் பி, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட். ஸோ இப்போ அது கரெக்டாக வரும் பாருங்க. போஸ்ட் மோடு வந்தாச்சா? போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஓகே, எடிட் மோடுக்கு நான் வர்றேன். இது வந்து இந்த போன் வந்து ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகுது கரெக்டாக. ஸோ ரொட்டேட் ஆகுதுதான், இது ஆக்சல் பாயிண்ட் இங்கே இருக்கணும், பட் நான் தப்பாக இங்கே வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த போனை வந்து அப்படியே இங்கே மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன். ஸோ மூவ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதையும் நான் வந்து இதையும் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வர்றேன், போஸ்ட் மோடுக்கு போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த இதை மூவ் பண்ணுறேன். எடிட் மோடுக்கு வந்துட்டு இந்த இதை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி கரெக்டாக அந்த ஆக்சல் பாயிண்ட் என்னன்னா ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து அது ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம வேணும். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நான் போஸ்ட் மோடு இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இப்படி கரெக்ட், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ என்னன்னா இப்போ என்னோட எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா இது இப்படி இங்கே வந்துடும். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் வரும்போது இங்கே வரும்போதே வந்து என்ன ஆகும்னா லொக்கேஷன் ரொட்டேஷன் இங்கே வரும்போது இது கீழே வந்துடும். அதுக்கு நான் லோக்கல் போயிட்டு இப்படி கொண்டு வந்துடுறேன். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். அப்புறம் இந்த ஹெட் ஓப்பனர் இருக்குல்ல, ஹெட் ஓப்பனர் வந்து கரெக்டாக அப்படி ஓப்பன் ஆகி இப்படி நிற்கும். இங்கே வரும்போது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் உள்ளேருந்து சுட தலை வெளியே வரணும்ல, அது வந்து நாம் இந்த இடத்துல வரும்போது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாமா? இதை ஆர்மச்சூரை டிசேபிள் பண்ணி வச்சு காட்டுறேன், நல்லா பாருங்க. டெக்ஸ்சர் மோட் எனேபிள் பண்ணி அப்போ தான் நல்லா செமையாக இருக்கும்.
பேக் சைடை டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். வாவ். டன் டடன் டடன் டன் டடன் டன் 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 டடன் டன். நல்லா இருக்குல்ல? எப்படி செமையா இருக்கா? எப்படி பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம ஒரு சிம்பிளா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சின்ன சின்ன அடிஷனல் டீடைல்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். என்னன்னு சொல்றேன், அந்த அடிஷனல் டீடைல்ஸ் செமையா நானும் இவ்வளோ அளவுக்கு சூப்பரா ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுல. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணான்னா சின்ன சின்ன இது அடிஷனல் டீடைல்ஸ். ஓகே, 180ல வச்சுட்டு இந்த மட்கார்டு போனை வந்து கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி வச்சிருவோம். அதே மாதிரி அந்த பக்கமும் மட்கார்டு போனை செலக்ட் பண்ணிட்டு கீழே எப்படி கரெக்டாக அப்படி இறக்கி வச்சிருவோம். இறக்கி வச்சுனா வச்சுங்களேன், மறுபடியும் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, நான் எங்க அம்மாவையும் கூப்பிட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. இவன் பாருங்க, சுட சுட தலை வெளியே வந்துச்சு பாத்தியா? எப்படி எப்படி செமையா இருக்காம சூப்பரா பண்ணிருக்கேன். இத மாதிரி செய்வாங்க அவங்க. சரியா? இப்ப நான் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு. ஓகே, எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த அளவுக்கு சூப்பரா வரும்னு எதிர்பார்க்கல. இது ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒண்ணுதான். ஆனா ஓகே தான். இது காம்ப்ளெக்ஸ்லயே ஈஸியான காம்ப்ளெக்ஸ் இதுதான். இந்த மெத்தட் தான். இது வந்து ஆப்டிமஸ் பிரைம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டார்க் ஆஃப் தி மூன் சைபர்வர்ஸ் டாயோட மெத்தட வச்சு நான் இதை செஞ்சேன். அதுலதான் வந்து முன்பகுதி வந்து இந்த மாதிரி காலா வர்றது அதுலதான் வரும். மத்த பெரிய பெரிய டாய்ஸ்ல வந்து எப்படின்னா சைபர்வர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான வருது. மத்த டாய்ஸ்ல பாத்தீங்கன்னா முன்பகுதி வந்து காலா வராது, முன்பகுதி வந்து கையா தான் வரும். நான் அப்படி செய்யலாம் தான் பார்த்தேன். ஆனா இதை விட அதிகமான போன்ஸ் வந்து அதுல போட வேண்டி வரும். அதனாலதான் நான் அதை பண்ணல. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியான காம்ப்ளெக்ஸ் இது. அதனால ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து பண்ணுங்க. பரவாயில்ல, பாஸ் பண்ணி கூட பார்த்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராப்பரா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.